ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். சிந்திக்க தூண்டும் சில தேன் சிதறல்கள் பார்க்கலாமா? கிடைத்தது ஒரு நாள் தொலைந்து போகலாம், பிடித்தது ஒரு நாள் வெறுத்தும் போகலாம். நிரந்தரம் என்று ஏதும் இல்லை இந்த உலகில். கோபத்தின் போது வார்த்தைகளில் நிதானம் தேவை. கோபம் தீர்ந்துவிடும், வார்த்தைகள் வாழ்ந்து கொண்டே இருக்கும் பிறர் மனதில் ஆறாத வலிகளாய். நாம் யாரும் தானே மாறுவதில்லை, யாரோ ஒருவரால் மாற்றப்படுகிறோம். நல்லவராக, கெட்டவராக, ஏமாளியாக, அப்பாவியாக, அறிவாளியாக, முட்டாளாக. மற்றவங்க பொறாமைப்படுற அளவுக்கு வாழணும்னு அவசியமில்லை. பெற்றவங்க பெருமைப்படுற அளவுக்கு வாழ்ந்தாலே போதும். நல்லவனாக வாழ்ந்தால் 4 பேர் மதிப்பார்கள், ரொம்ப நல்லவனாக வாழ்ந்தால் 40 பேர் மிதிப்பார்கள். நீ வாடி நின்றபோது உன்னை தேடி வந்து உதவியவர்களை ஒருபோதும் மறக்காதே. நீ தேடிச் சென்று உதவி கேட்டும் உதவ மறுத்தவர்களையும் ஒருபோதும் மறக்காதே. பேச்சில் இனிமை, உழைப்பில் நேர்மை, செயலில் துணிவு, உயர்வில் பணிவு இருந்தால் வெற்றி நம் வசமே. வீட்டுக்குள் நுழையும் போது புன்னகையையும், வெளியே செல்லும் போது பொறுமையையும் மறக்காமல் எடுத்துச் செல்லுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். உறவுகளை ஊறுகாயாக பயன்படுத்தி கொள்ளாதீர்கள், உப்பாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அவசியமாகவும் இருக்க வேண்டும், அளவோடும் இருக்க வேண்டும். காலம் தவறிய நன்றி, மன்னிப்பு, உதவி, சொல், செயல் அனைத்தும் பயனற்றதே. எதையும் பொறுத்து கொள்ளும் போது நல்லவர்களாக தெரியும் நாம், எதிர்த்து கேள்வி கேட்கும்போது கெட்டவர்கள் ஆகிவிடுகிறோம். உன்னுடைய தவறை நீ உணராதவரை நீ மற்றவர்களை குறை சொல்லிக்கொண்டே இருப்பாய். கஷ்டம் 100 முறை வரும், நஷ்டம் 100 முறை வரும், அதிர்ஷ்டம் சில முறை வரும், வாழ்க்கை ஒரு முறைதான் வரும். சிரித்து கொண்டே பிறரை சிரிக்க வைத்து வாழுங்கள். வரவுக்கு மீறிய செலவு ஒரு நாள் வறுமையை கொடுக்கும். ஆடம்பரமான செலவு ஒரு நாள் அவஸ்தைப்பட வைக்கும். திட்டமிடாத செலவு ஒரு நாள் திண்டாட வைக்கும். ஒரு ஏமாற்றம் தனிமையை நாட வைக்கும். ஒரு துரோகம் விலகி நடக்க வைக்கும். ஒரு அவமானம் புது பாதையை தேட வைக்கும். எளிதாய் சொல்லிவிடுகிறார்கள் நீ மாறிவிட்டாய் என. மனதிற்கு பிடித்த உறவை சந்திக்காவிட்டாலும் உண்மையான அன்பு அந்த உறவை பற்றி சிந்தித்து கொண்டேதான் இருக்கும். ஒரு நாள் நம் கனவுகள் அனைத்தும் நிறைவேறும் என்ற நம்பிக்கையோடு பயணிப்போம். நம்பிக்கை ஒரு நாளும் நம்மை கைவிடாது. மண்ணில் வாழ்வதற்குத்தான் பணம் வேண்டும், மற்றவர்கள் மனதில் வாழ்வதற்கு அன்பான குணம் இருந்தால் போதும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காத என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.